ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி பீன்ஸ் பொரியல் ஈஸி மெத்தடில் எப்படி நம்ம செய்யலாம், ஒரு 7 மினிட்ஸில் டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட் நம்ம பீன்ஸ் 1/4 கிலோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள் தேவையான அளவு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்து, கடுகு, அப்புறம் 1/4 மூடி தேங்காய் நம்ம திருவி வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸு, பச்சை மிளகா, இதெல்லாமே வெங்காயம் இந்த 3மே நம்ம குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. ஒரு 3 விசில் 4 விசில் விட வரைக்கும் விட்டுருங்க. அப்புறம் இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு, அந்த உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லையா, கருப்பு உளுந்து, அதை உடஞ்ச உளுந்தே நம்ம போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து போட வேணாம், டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த கருப்பு உளுந்தே உங்களுக்கு நல்லது. நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது வேக வச்சுருங்க. ஒரு 4 விசில் விட்டால் போதும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம 1/4 மூடி தேங்காய் நம்ம திருவி வச்சிருந்தோம்ல, அது இப்போ போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே தண்ணி வற்றணுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீன்ஸ் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோட நிறம் சீக்கிரம் மாறாமல் இருக்கும். அந்த பச்சை கலரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தனியாக நம்ம பண்ணும்போது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த பச்சை பசேல்னு உங்களுக்கு இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.